அபிமன்யு தன் தாயின் கருவில் இருக்கும் போதே போர்க்கலைகளை கற்றார். இவர் பாண்டவர்களின் பக்கம் நின்று குருச்சேத்திர போரில் போரிட்டார். துரோணர் அமைத்த சக்கரவியூகத்தில் புகுந்து போரிட்டு வீர மரணம் அடைந்தார். குருக்ஷேத்திர போர்க்களம். கௌரவ படை சக்கர வியூகம் அமைத்தது. பாண்டவர் தரப்பில் அர்ஜுனனை தவிர வேறு எவருக்கும் அந்த வியூகத்தை உடைக்க தெரியாது. அர்ஜுனன் தொலைவில் இருக்க பாண்டவர்களின் மானம் காக்க அபிமன்யு களமிறங்கினான். கருவிலேயே சக்கர வியூகத்தின் ரகசியத்தை அறிந்தவன் அவன். களத்தில் இறங்கியது சிங்கம் போல் கர்ஜித்தான். கொரவ படையை சிதறடித்தான். துரோணர், கர்ணன், துரியோதனன் என பெரும் வீரர்களையே நடுநடுங்க வைத்தான். துரியோதனனின் மகன் லக்ஷ்மணனை வீழ்த்தினான். சக்கர வியூகத்திற்குள் புகுந்தவனுக்கு வெளியேறும் வழி தெரியவில்லை. இருப்பினும் அவன் சளைக்கவில்லை. கௌரவர்கள் அவனை சுற்றி வளைத்து தாக்கினர். துரோணர் அவனது கொடியை அறுத்தார். கர்ணன் தேரின் சக்கரத்தை உடைத்தார். துரியோதனன் தேரோட்டியை கொன்றான். சகுனி வில்லை உடைத்தான். துச்சாதனன் அவனை தேரிலிருந்து கீழே தள்ளினான். ஆயுதமில்லை, தேரில்லை. ஆனால் அபிமன்யு பயப்படவில்லை. கீழே விழுந்தும் அவன் சிங்கம் போல் கர்ஜித்தான். துச்சாதனனின் மகன் துர்முகனுடன் மோதினான். துர்முகனை வீழ்த்தினான். ஆனால் துர்முகனின் கதாயுதம் அபிமன்யு தலையில் விழுந்தது. அபிமன்யு வீர மரணம் அடைந்தான். அவனது மரணம் பாண்டவர்களுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது. அர்ஜுனன் தன் மகனின் மரணத்திற்கு பழிவாங்க சபதம் செய்தான். ஜெயத்ரதனை சூரியன் மறைவதற்குள் கொல்வதாக சபதம் செய்தான். அர்ஜுனன் தன் சபதத்தை நிறைவேற்றினான். அபிமன்யுவின் வீரம், தியாகம், துணிச்சல் என்றும் மறக்க முடியாதவை. அவன் இன்றும் வீரத்தின் அடையாளமாக போற்றப்படுகிறான்.